இன்னைக்கு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு சிலரு சில கன்டென்ட் கேட்குறாங்க. நீங்க கேட்குற கன்டென்ட் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கன்டென்ட் இருந்தா, நிச்சயமா அத எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். கமெண்ட்ல எந்த கன்டென்ட்‌க்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்கோ, கண்டிப்பா உங்களுக்கு நான் அத போடுறேன். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவசர அவசரமா எழுந்து ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ ரெடி ஆவாங்க. அந்த மாரி சமயத்துல அவசரமா தேவைப்படுறது இந்த சாக்ஸ் தான். இத கபோர்டுக்குள்ள வச்சுட்டோம்னா, சாக்ஸ் தேடுறோங்கிற பேர்ல கபோர்ட்ல எல்லாத்தையுமே இழுத்து போட்டுடுவாங்க. அதனால எந்தெந்த பொருள் அவசியமா காலையில தேவைப்படுதோ, அத நம்ப இத தனியா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ப கபோர்டையும் அலங்கோலமா பண்ணவே மாட்டாங்க. இப்ப என் பொண்ணுக்கு காலையில தேவைப்படுறது இந்த தலைக்கு கட்டுற ஸ்கார்ஃபும், சாக்ஸும் தான். இத தான் காலையில ஓடி ஓடி தேடிக்கிட்டே இருப்பா. அதனால அவளுக்காக நான் இத அரேஞ்ச் பண்றேன். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அரேஞ்ச் பண்றதா இருந்தா, ஹேண்ட் டவலும், சாக்ஸும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். சாக்ஸ் எல்லாத்தையுமே மடிச்சு வச்சா எப்படி இருந்தாலும் கலைச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி லாக் பண்ற மாதிரி மடிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க. வேணுங்கிற சாக்ஸ அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி லாக் பண்ணி வைக்கிறதுனால இது பிரியவே பிரியாது. அதே மாதிரி கரெக்ட்டான சாக்ஸ தேடி எடுக்கிற வேலையும் இதுல மிச்சமாகும். வீட்ல ஸ்கூலுக்கு போறவங்க 2 பேர் இருந்தா, அவங்க 2 பேருக்குமே தனித்தனியா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. அப்பதான் காலையில கிளம்பும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வர்றத கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த ட்ரேவ கபோர்ட்ல ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா போதும், அவங்க பாட்டுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. காலையில கிளம்பும்போது இருக்கிற டென்ஷன் இதுல பாதிக்கு பாதி கம்மியாயிடும். இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம். வீட்ல இருக்கிற மொத்த கீயுமே நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல தான் போட்டு வைப்பேன். நெறைய கீ இருக்கிறதுனால எனக்கு வால்ல ஹேங் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் இந்த மாதிரி பாக்ஸ்ல நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல ஒரு சில கீ பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கும். இத அப்பப்ப தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. பசங்க கிட்ட நம்ப ஏதாவது கீ கொண்டு வான்னாலும், அவங்களுக்குமே நெறைய கன்ஃப்யூஸா இருக்கும். அதுக்காக நம்ம வீட்ல நெறைய டேப் இந்த மாதிரி இருக்கும். எந்த கீய நம்ப அவசியமா ரொம்ப தேடுறோமோ, அதுக்கு இந்த மாதிரி நான் டேப் சுத்தி வச்சுருவேன். ஒரு கீக்குமே நம்ம வீட்ல என்ன கலர் இருக்கோ, அந்தந்த கலர் நான் சுத்திருவேன். இப்ப நான் இந்த கீக்கு பிளாக் கலர் சுத்துறேன். இன்னொரு கீக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் கலர் சுத்தி வைக்கிறேன். இப்படி சுத்தி வைக்கிறதுனால, நம்ம பசங்க கிட்ட அடையாளத்த சொன்னா போதும், கரெக்ட்டா கொண்டு நம்பட்ட குடுத்துருவாங்க. இப்ப இந்த கீக்கு பார்த்தீங்கன்னா, நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற டேப் தான் சுத்துறேன். இது நமக்கு கலர் தெரியலனா கூட, நம்ம கையில புடிக்கும்போதே டேப் சுத்தி இருக்கிறது நல்லா தெரியும். அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கிற கீக்கு நான் இந்த மாதிரி டேப் சுத்தியிருக்கேன். இப்ப இத நானு ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததா வீட்ல நான் டைலரிங் மிஷின் வச்சிருக்கேன். நம்ம ப்ரொஃபஷனல் டைலர் எல்லாம் கிடையாது. வீட்ல இருக்கிற துணிய ஆல்டரேஷன் பண்றதுக்காக மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கோம். அதனால மினிமலா தான் நம்மகிட்ட த்ரெட்டு, பாபின் இது எல்லாமே இருக்கும். இத எல்லாத்தையும் ஒண்ணா வைக்காம, இந்த மாதிரி 4 பார்ட்டிஷனா இருக்கிற பாக்ஸ நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க. தனித்தனியா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் த்ரெட் நெறைய இருக்கிறதுனால 2 போர்ஷன்ல நான் த்ரெட் போட்டுக்கிறேன். இன்னொரு இடத்துல பாபின் போட்டுக்கிறேன். இன்னொரு செக்ஷன் காலியா இருக்கு. இதுல மெஷின்க்கு தேவையான டூல்ஸு, டேப்பு, நீடில் இதெல்லாமே நான் வச்சுக்கிறேன். நம்மகிட்ட நெறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தா, இதுக்குன்னு ஆர்கனைசர் வருது. அதெல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா, நம்ப ஓன் யூஸுக்காக யூஸ் பண்றதுனால, இந்த திங்ஸ் எல்லாமே நம்பட்ட மினிமலா தான் இருக்கும். தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல வைக்கிறத விட, இந்த மாதிரி ஒரே பாக்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது, இடமும் சேவ் ஆவும். அதே மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். 3வதா நான் சொல்ற டிப்ஸு, நெறைய பேர் வீட்ல பெட்ஷீட்டு, துணி இதெல்லாமே மடிப்பாங்க. இப்ப நான் மடிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் நெறைய பேர் வீடுகள்ல பெட்ஷீட் மடிச்சு வைப்பாங்க. இது பார்க்கறதுக்கும் அந்த அளவுக்கு நீட்டாவே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம கபோர்ட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சாலும், நமக்கு மடிச்சு வச்ச ஃபீலே இருக்காது. இப்ப இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே நான் எப்படி மடிச்சு வைக்கிறேன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம மடிச்சோமே அதே மாதிரி தான். ஆனா நம்ம மடிக்கும்போது, இந்த ஃபோல்டிங்க 3/4 பாகம் வர வரைக்கும் நம்ம மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழ நமக்கு அன்ஈவனா இருக்கிற இடத்த மடிச்சுட்டு, அதுக்கப்புறமா இத ஃபோல்ட் பண்ணுங்க. இப்படி மடிக்கிறதுனால அந்த பிசுறு எல்லாமே நமக்கு உள்ள போயிடும். வெளிய பார்க்கும்போது நமக்கு நீட்டா தெரியும்.
இதே மாதிரி தான் நம்ம வீட்ல யூஸ் பண்ற குர்தா, நைட்டி இதெல்லாமே இதே மாதிரி மடிச்சு வச்சோம்ன்னா, வெளிப்பக்கம் எந்த பிசுறும் இல்லாம நமக்கு பார்க்கறதுக்கே அவ்ளோ நீட்டா, அழகா தெரியும். துணி மடிச்சு வைக்கிறதுல நெறைய விதம் இருக்கு. நான் மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி தாங்க. ஏன்னா, இது ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி பார்க்கறதுக்கும் நீட்டாவும், அழகாவும் தெரியும். அடுத்ததா நான் காமிக்கிறது காலியான இந்த பெருங்காய டப்பா தான். காலியான டப்பால கடைசியில கொஞ்சம் பெருங்காயம் இருந்தே இருக்கும். இத நம்ம கொட்டும்போது வரவே வராது. சில பேரு இத தூக்கியும் போட்டுருவாங்க. அப்படி தூக்கி போடாம மூடியோட இந்த இடத்துல நம்ம லைட்டா கத்தி விட்டு நிமித்தி விட்டா போதும். மூடி ஓப்பன் ஆயிக்கும். ரொம்ப ஷார்ப்பான கத்தி இதுக்கு வச்சு யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு பிராக்டிஸ் இருக்கிறதுனால நான் பண்றேன். நீங்க இத ட்ரை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் ஷார்ப் கம்மியா இருக்கிற கத்தியில இத ட்ரை பண்ணுங்க. ஓப்பன் ஆன பிறகு இதுல பாருங்க எவ்ளோ பெருங்காயம் இருக்கும்னு. ஒவ்வொரு டைமும் இப்படிதாங்க நம்ம காலி ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க எந்த மெத்தட்ல இதுக்குள்ள இருக்கிற பெருங்காயத்த எடுக்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது, நம்ம குழம்புக்காக தேங்காய் உடைப்போம். இந்த தேங்காய ஒரு சில பேரு துருகி வைப்பாங்க. ஒரு சில பேரு இந்த ஓடுலேருந்து தேங்காய எடுத்து தனியாவும் வைப்பாங்க. இந்த ஓட்டுலேருந்து தேங்காய எடுத்துட்டோம்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். இதுல இருக்கிற டஸ்ட்டு ஃப்ரிட்ஜில விழாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வச்சு, அப்படியே ஓப்பனா வச்சோம்னா, இந்த தேங்காய் முழுசா காலி ஆகுற வரைக்குமே இது கெடவே கெடாது. அப்படியே இருக்கும். அடுத்ததா நம்ம கிச்சன்ல ரொம்ப ரேரா வாங்கி வைக்கிற மளிகை சாமான் தான். மாசத்துல 1 முறையோ, 2 முறையோ தான் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மளிகை சாமான் எல்லாமே வாங்குன உடனே சில பேரு பாக்கெட்டோட கட் பண்ணி பாட்டில்ல கொட்டி வச்சுருவாங்க. நான் பாருங்க, இதெல்லாமே நான் பாக்கெட்டோட தான் வச்சிருப்பேன். ஏன்னா, நம்ப இதெல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ற பொருள் கிடையவே கிடையாது. இது சப்ஜா சீட்ஸ். இன்னொரு பாட்டில்ல பார்த்தீங்கன்னா, நான் ஓமம் வச்சிருப்பேன். அதே மாதிரி கபாப் பவுடரும் வச்சிருப்பேன். இதெல்லாமே நான் கட் பண்ணி அப்படியே பாக்கெட்டோட தான் நான் உள்ள வச்சிருப்பேன். இதெல்லாம் இப்படி பாக்கெட்டோட வைக்கிறதுனால நமக்கு ஈஸியா எப்ப எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சு நம்ம போடுறதுக்கு வசதியா இருக்கும். கஸ்தூரி மேத்தி, கார்ன்ஃப்ளவர், மைதா, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பாட்டில்ல கொட்டவே மாட்டேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் கிச்சன் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்ததா காலையில நம்ம அவசர அவசரமா சமையல் செய்யும்போது, சமையலுக்கு தேவைப்படுற எண்ணெய் திடீர்னு காலியாயிடும். பாக்கெட்ட எடுத்து நம்ம கட் பண்ணுவோம். ஆனா ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு நேரமே இருக்காது. ஒரு சில டைமு செவத்தோரமா வச்சு அப்புறமா ஊத்திக்கலான்னு வைப்போம். அது பார்த்தீங்கன்னா சாஞ்சு எல்லா எண்ணெயுமே கீழ ஊத்திக்கும். அதனால எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு ஜக் இருக்கும். அவசரமா தேவைப்படுறப்ப கட் பண்ணி இந்த ஜக்குல இப்படி வச்சுருவேன். ஃப்ரீயா இருக்கிறப்ப பாட்டில்ல ஊத்தி வச்சுப்பேன். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபா இது உள்ள இருக்கும். அடுத்ததா நம்ம நெறைய பேர் வீடுகள்ல பாத்திரம் தேய்க்கிற ஜெல்லு, ஹேண்ட் வாஷ் இதெல்லாமே இப்படி பாக்கெட்ஸ்ல வாங்குவோம். இது நம்ம பாட்டில்ல ஊத்துன பிறகு பார்த்தீங்கன்னா, கடைசியில இதுல இருக்கிறது நமக்கு சரியா வரவே வராது. பாக்கெட்ல அப்படியே இருக்கும். இது ஃபுல்லா பாக்கெட்லேருந்து கிளீனா வரணும்னா, நம்ம துணிக்கு போடுற கிளிப்பு ஒண்ணு எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா அந்த கேப் இருக்கிற இடத்துல கிராஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு கிளிப்ப ஒண்ணு போட்டு விட்டுடுங்க. ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுட்டு, அடுத்த நாள் எடுத்து பாட்டில்ல இத ஊத்திக்கோங்க. எவ்ளோ லிக்விட் இதுலருந்து வரும் நீங்களே பாருங்க. அடுத்ததா நம்ம சப்பாத்தி செஞ்சு முடிச்சுட்டு, மிச்சம் இருக்கிற மாவ நம்ம அப்படியே டைரக்ட்டா நம்ம பாக்ஸ்ல போட்டு வச்சுருவோம். அப்படி பண்ணாம, இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி மாவு 1 வாரம் ஆனா கூட கருப்பா ஆகவே ஆகாது. மிச்சம் இருக்கிற மாவு மேல லைட்டா எண்ணெய் போட்டு, சுத்தி நல்லா தடவி விட்டுட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாவ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இத பாக்ஸ்க்குள்ள போட்டு வைங்க. இங்க என்னோட கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நானும் அவங்கள பார்த்து தான் இத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். இப்படி பண்ணதுலருந்து எனக்கு மாவு கருப்பாகறதே இல்ல. அடுத்ததா நாம பார்க்க போற டிப்ஸ், சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும்போது, பிளேட்ல மாவு வச்சுக்கிட்டு தான் தொட்டு தொட்டு நம்ம தேய்ப்போம். அப்படி தொட்டு தேய்க்கிற மாவு மிச்சமாச்சுனாலும், மொத்த மாவுலயும் இத போடவும் முடியாது. அப்படி போட்டோம்னா, அந்த மாவு சீக்கிரமாவும் பூச்சி வச்சுரும். அதனால மாவு வீணாகாம இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல இப்படி 4, 5 ஓட்டைகள் நல்லா பெருசு பெருசா போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு இதுல மாவு சேர்த்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வேணும்னா, நீங்க அப்படியே கூட பாக்ஸோட வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வேணான்னு நீங்க நினைச்சீங்கன்னா,
இத ஓப்பன் பண்ணி மொத்த மாவோட கூட மிக்ஸ் பண்ணியும் கொட்டி வைக்கலாம். மாவுல நம்ம கைப்படாம நம்ம யூஸ் பண்றதுனால, இதுல மிச்சமாகுற மாவ நம்ம மொத்த மாவுலயும் சேர்த்து கொட்டி வைக்கலாம். அவ்வளோதான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. புதுசா நம்ம சேனல இப்ப தான் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல புதுசா வீடு கட்டுறவங்களுக்கும், மாடுலர் கிச்சன் பண்றவங்களுக்கும் நெறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க பாருங்க.